தீபாவளினாவே ஸ்வீட்ஸ் இல்லாமையா, அதனால தான் வெரி ஃபஸ்ட் டைம் லட்டு பண்ணலான்னு களத்தில் இறங்கியாச்சு. ஆனால் ரெசிபியை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அளவு சொல்லியிருந்தாங்க. சரி, இது வேலைக்காவது எல்லாத்தையும் கலந்து நம்ம ஒரு ரெசிபியை ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. நான் எடுத்துக்கிட்ட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 கப் கடலை மாவு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட், 1 பிஞ்ச் பச்சை கற்பூரம். மாவை நல்லா சலிச்சிட்டு 1 கப்புக்கு 3/4 கப் தண்ணிங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிட்டேன். அப்புறம் ஆயில் நல்லா சூடானதும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தேன். ஆயிலில் மாவு ஊற்றுனதும் அது போட்ட செகண்ட்லேயே மேலே வரணும். அப்போ தான் ஆயில் கரெக்டாக சூடாயிருக்குன்னு அர்த்தம். சுகர் சிரப்புக்கு நான் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்தேன். 3 கப் மாவுக்கு 3 கப் சுகர். ஆனால் கோபுரம் மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் சுகருக்கு 3/4 கப் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும். ஆனால் நான் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன். பட் இது கொஞ்சம் இன்னும் விட்டுருக்கலாம். கடைசியாக கீழே திராட்சை முந்திரி வறுத்து போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி.